இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்று நாம் காணப்போவது இயேசுவின் சிஷ்யரும் அப்போஸ்தலருமான அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. இயேசுவின் 12 சீடர்களில் இருவர் யாக்கோபு என்ற பெயரை உடையவர்கள். இவர்களில் யோவானின் சகோதரனான யாக்கோபு யாவராலும் நன்கு அறியப்பட்டவர். மற்றவர் அதிகமாக அறியப்படாத அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. இவரது பெயர் மட்டுமே வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. யாக்கோபு கப்பர்நகூமைச் சேர்ந்தவர். இவரது தந்தை கிளியோபாஸ் என்றழைக்கப்பட்ட அல்பேயு. தாய் மரியாள். இந்த மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாளின் நெருங்கிய உறவினராவார். வரி வசூலிப்பவராக பணிபுரிந்து இயேசுவின் சீடராக அழைக்கப்பட்ட லேவி என்னப்பட்ட மத்தேயு இவரது சகோதரன். யோசேப்பு என்னப்பட்ட மற்றொரு சகோதரனும் சலோமி என்னப்பட்ட சகோதரியும் இவருக்கு இருந்தனர். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடையே ஆசாரியராக பணிபுரிய அழைக்கப்பட்ட லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். மத்தேயு ஆசாரிய பணியை விட்டுவிட்டு வரி வசூலிப்பவராக அரசு பணியாற்றி வந்தார். யாக்கோபு கானானியனாகிய சீமோனைப் போல முதலில் தீவிரவாதிகளான செலோத்தே பிரிவில் சேர்ந்திருந்தார். ஆனால் செலோத்தேக்கள் நாட்டுக்காக படுகொலை செய்யவும் அஞ்சாதவர்கள். இதை விரும்பாத யாக்கோபு பக்தி மார்க்கமாகிய துறவியைப் போல வாழ்ந்து வந்தார். இவர் தோற்றத்தில் இயேசுவானவரைப் போல் இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் யூதாஸ்காரியத்து முத்தத்தினால் இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. திருச்சபை வரலாற்றில் பவுல், பேதுரு, அகஸ்டியன், லூத்தர் போன்ற குறிப்பிட்ட சிலரையே நாம் இன்றும் நினைவில் வைத்திருக்கிறோம். ஆனால் பல்லாயிரக்கணக்கானோர் பெயர் அறியப்படாத ஊழியர்களாகவும் ஆயிரக்கணக்கானோர் இரத்த சாட்சிகளாய் சிந்திய இரத்தத்தாலுமே திருச்சபை வளர்ந்தது. அதிகமாய் அறியப்படாத யாக்கோபு பெயர் தெரியாத இவர்களுக்கு முன்னோடியாக விளங்குகிறார். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 8:4. சிதறி போனவர்கள் என்றழைக்கப்படும் இவர்களே பெயர் அறியப்படாத ஊழியர்கள். நிக்கதேமு, சகேயு போன்ற இயேசுவோடு தொடர்புடைய பலரை பற்றி வேதாகமம் தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஆனால் யாக்கோபுவை பற்றி ஒன்றுமே கூறவில்லை. என்றாலும் இயேசு நிக்கதேமுவையோ சகேயுவையோ தமது சீடராக வரும்படி அழைக்கவில்லை. யாக்கோபுவை தான் சீடராகும்படி அழைத்தார். எவ்வளவு பாக்கியம் செய்தவர் இந்த யாக்கோபு! பின்பு நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவர்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 10:23-24. நாமும் யாக்கோபுவைப் போல அதிகமாக அறியப்படாதவர்களாகவோ புகழ் பெறாதவர்களாகவோ இருக்கலாம். என்றாலும் இயேசுவை அறிந்த நாமும் பாக்கியவான்கள். அவரை பற்றி பிறருக்கு கூறும் வாய்கள் பாக்கியம் செய்தவை. இயேசு நம்மை அறிந்து அழைத்திருக்கிறார். இதைவிட பெரிய தகுதியோ பதவியோ வேறென்ன வேண்டும் நமக்கு? நமது பெயர் வரலாற்றில் எழுதப்படாமல் போகலாம். ஆனால் அது பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதல்லவா மேன்மையானது. லூக்கா 10:20. துவக்க கால வரலாற்று ஆசிரியர்கள் இந்த யாக்கோபுவும் இயேசுவின் சகோதரர்களில் ஒருவனான யாக்கோபுவும் ஒருவரே என்று எண்ணி குழப்பமடைந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் சகோதரரான யாக்கோபு இயேசுவின் சீடர் அல்ல. இவர் இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்ட பின்னரே அவருக்கு பின் சென்றார். இந்த யாக்கோபுவை பற்றி வேதாகமம் பல செய்திகளை கூறுகிறது. யாக்கோபு நிருபத்தை எழுதியவரும் இயேசுவின் சகோதரனாகிய இந்த யாக்கோபு அவர்களே. இயேசுவின் சீடரான யாக்கோபு சீரிய திருச்சபையில் முதல் பேராயராக பணிபுரிந்தார் என்று ஆசிஸ் எஸ் அடியா என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். கிறிஸ்துவை பற்றி போதனை செய்தபடியால் யூதர்கள் யாக்கோபுவை கல்லெறிந்து கொண்டனர். இரத்த சாட்சியாக மரித்து யாக்கோபு எருசலேமிலே அடக்கம் செய்யப்பட்டார். கான்ஸ்டான்டினோபின் பட்டணத்தில் புனித அப்போஸ்தலர் ஆலயத்தில் பத்திரப்படுத்தினார். கிபி 572 இவரது எலும்புகள் ரோம் நகருக்கு கொண்டு வரப்பட்டன. போப்பாண்டவர் 3ஆம் ஜான் ஆலயம் ஒன்றை கட்டி அதில் இவரது எலும்புகளை வைத்தார். இந்த ஆலயம் பிலிப்பு யாக்கோபு அப்போஸ்தலர் ஆலயம் என்று முதலில் அழைக்கப்பட்டது. 10வது நூற்றாண்டிலிருந்து இந்த ஆலயம் புனித அப்போஸ்தலர் ஆலயம் என்றழைக்கப்படுகிறது. பிலிப்பு மற்றும் பிற அப்போஸ்தலர்களின் எலும்புகளும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன.